அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் இறைவனிடத்தில் எல்லாம் வல்ல திருவருளை உடையவனே, எல்லாரையும் ஆட்கொண்டருளும் பெருமானே, எல்லாவற்றையும் உடையவனே, தெளிந்த சிந்தையும் அன்பும் உடையவர் பலரும் நின்னுடைய திருவடியை மனதில் கொண்டு பேரின்பம் நிறைந்து மழுகிறாங்க. மறுச்சிமிக்க பாவியாகிய நான் ஒருவன்தான் இந்த வஞ்ச நினைவுகளால் உள்ளமும் உடம்பும் இழைச்சி மயங்கி அறிவு இருண்டு இந்த ஏறு பூட்டிய எருது போல இந்த உலகத்தில் இல்வாழ்க்கையில் கட்டுண்டு உழப்பி வீணே அலைந்து வருந்துகிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாடுறார். அந்த பாட்டை பாடுறேன், அப்புறம் பொருள். தெருளுடையார் நின் நண்பர் எல்லாம் நின் தாழ் சிந்தையில் வைத்து, தெருளுடையார் நின் நண்பர் எல்லாம் நின் தாழ் சிந்தையில் வைத்து ஆனந்தம் தேக்குகின்றார். மருளுடையேன் நான் ஒருவன் பாவி வஞ்சமனத்தாலே இழைத்து மயங்குகின்றேன். இருளுடையேன் ஏர் பூட்டும் பகடு போல, இருளுடையேன் ஏர் பூட்டும் பகடு போல இங்கில் உழப்பில் உழைக்கின்றேன். எல்லாம் வல்ல அருள் உடையாய் ஆளுடையாய் உடையாய் வீணில் அலைகின்றேன். என் செய்கேன் அந்தோ அந்தோ அப்படின்னு பாடி முடிக்கிறார். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தெருளுடையோர்பார், அதுக்கப்புறம் மருளுடையேன், இருளுடையேன், அப்புறம் அருளுள். அதாவது தெருள் மருள் இருள் அருள்பார். இப்போ தெருள்ங்கிறது தான் ஞானம்னு பேர். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தெருளுடையார் அன்புடைய அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்தம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே. தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே என்ன, தெளிந்தவங்கள் மனதெல்லாம் இறைவன் இருப்பாருங்கிறத அந்த மகாதேவ மாலையில் சொல்வார். அப்போ தெருள் அப்படின்னா தெளிந்த சிந்தையுடைய ஞானத்தை உடையன்னு அர்த்தம். தெருளுடையார் நின் நண்பரெல்லாம் நின் தாழ் சிந்தையில் வைத்து ஆனந்தம் தெக்குகின்றார். மருளுடையேன், மருள்னா என்னது, மயக்கத்தை உடையவன் அர்த்தம். நம்மளாம் மயக்கத்தை உடைய மருள் உடையவன். அப்போ மருள்னா என்ன, மயக்கத்தை உடையனா ஆணவ மலத்தை உடையவன், இந்த மாயையில் உள்ளவன் அர்த்தம். மாயையில் இருக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மருளுடையேன், மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பழை சிறிதேனும் மதித்தியாயில், அப்புறம் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவை. இருளுடையன்னு சொல்லுவார், மருளுடையன்னு சொல்லுவார் அந்த பாட்டில். அப்போ இதில் மருளுடையன்னா மயக்கத்தை உடையவன். மருளுடையன் நான் ஒருவன் பாவி வஞ்சமனத்தாலே இழைத்து மயங்குகின்றேன். இருளுடையேன் அப்படின்னா இருள்னு வந்துச்சுன்னா அது ஆணவ மலத்தை உடையதுன்னு அர்த்தம். இருள் அதுக்கு வெளிச்சம் தர்றது தான் மருள் ஆச்சுங்களா. அப்போ இருளுடையேன், இந்த இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என்ப தேவைம்போது இருளுடைய பவக்கடல். அப்போ இந்த பவக்கடல்ங்கிறோம் இல்லையா, அந்த பிறவியாகிய பெருங்கடல். அப்போ இருள்ங்கிறது ஆணவ மலத்தை உடைய நம்மளை சொல்கிறார். இருளுடையேன் இவரையும் சொல்லிக்கிறார். இருளுடையேன் நான் எப்படி இருக்கிறேன்னா ஏர் பூட்டும் பகடு போல, ஏர் பூட்டும் பகடு போல, ஏறு பூட்டி எருது போல இங்கு உழைப்பில் உழைக்கின்றேன். எல்லாம் வல்ல அருளுடையாய். முதல்ல தெருள் மருள் இருள், இப்போ அருளுடையாய். இறைவன் வந்து அருளுடையவன். அதனால்தான் அருளுடையாய் ஆளுடையாய் உடையாய் வீணில் அலைகின்றேன் என் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எல்லாம் வல்ல திருவருளை உடையவனே, அருளுடையவன் தான் இறைவன். நம்மெல்லாம் வந்து என்ன இருளில் இருந்து மருளில் இப்போ இருக்கிறவங்க. அப்போ இருள்ங்கிறதுனா அறிவு விளங்காத நிலைன்னு அர்த்தம். மருள்னா அறிவு மயங்கிய நிலைன்னு அர்த்தம் ஆச்சுங்களா.
இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அருள் கிடைச்சாதான் தெருள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்கும்போது தெருள் கிடைக்கும், அந்த ஞானம் கிடைக்குங்கிறது அந்த பாட்டு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தெருளுடையார் நின் நண்பரெல்லாம் நின் தாள் சிந்தையில் வைத்து ஆனந்தம் தேக்குகின்றார், மருளுடையேன் நன் ஒருவன் பாவி வஞ்ச மனத்தாலே இழைத்து இழைத்து மயங்குகின்றேன், இருளுடையேன் ஏற்பூட்டும் பகடு போல இங்கில் உழைப்பில் உழைக்கின்றேன், எல்லாம் வல்ல அருளுடையாய். அருளுடையவன் தானே இறைவன், அவன் அருளுடையவன். அப்போ தான் எல்லாமே அவனை அருள் வடிவமாக இருக்கிறான். அந்த அருளை வழங்குவது, அவனுக்கு உருவத்தை வழங்குவது சக்தி. அப்போ அருளுடையாய் ஆளுடையாய் எல்லாத்தையும் ஆள்பவனே, எல்லாத்தையும் ஆட்கொண்டு அருளும் பெருமானே, உடையாய் எல்லாவற்றையும் உடையவனே, எல்லாமே அவனுடைய உடைமை, நம்மெல்லாம் அடிமை. அப்போ எல்லாம் உடையாய் வீணில் அலைகின்றேன், நான் இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. அப்போ இந்த என்னன்னா, இந்த வாழ்க்கையில் உண்டு உண்டு உண்பதே உண்டு உழைத்து இழைத்து அதனால் வருத்தத்தை சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அதனுடைய பாட்டுடைய பொருள். இந்த காணொளி இதோடு கூட அடுத்த காணொளியில் இன்னொரு பாட்டை நம்ம பார்ப்போம். வணக்கம்.